ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானுசாமி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைதராபாடி ஸ்பெஷல் பகாரா ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது பிரியாணியை விட டேஸ்டா இருக்கும்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, இது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இது கூட சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கான இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இங்கே 500 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இதை 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா கல்பாசி, ஒரு அன்னாச்சி பூ, 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. நமக்கு வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு பிங்க் கலர்ல வந்தாலே போதுமானது. நல்லா 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதுல காரத்துக்கு 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நாம இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா இதுல இஞ்சி பூண்டு சேர்க்க கூடாதுங்க, நம்ம பிரியாணில சேர்க்கிற மாதிரி. 2 டீஸ்பூன் போதுமானது. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா 1 நிமிஷம் அதோடைய பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்ப நாம இதுல தேவையான அளவுக்கு காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, நிறைய பேர் காய்கறி சேர்க்க மாட்டாங்க. பட் நான் இங்க கொஞ்சமா ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட், பட்டாணியை சேர்த்திருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் காய்கறி எல்லாம் சேர்த்து செய்யும் போது. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்க காய்கறி சேர்க்காம கூட செய்யலாம். பாருங்க, நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இது மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதுல ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும், நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா புதினா கொத்தமல்லியா வதக்கியாச்சு. இப்ப நாம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் இதுல நம்ம சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்குங்க. அப்போதான் அரிசி இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு நல்லா வரையா வரும். பாருங்க, 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு நீங்க 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்க 500 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இங்க நான் எனக்கு கப்பு படி பார்த்தா 3 கப்பு வந்தது. நான் 5 கப் அளவுக்கு தண்ணியை சேர்க்கிறேன். 1 கப்பு கம்மியா சேர்க்கிறேங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே பாஸ்மதி அரிசி சீக்கிரமா வெந்துடும். நீங்க 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணியை மட்டும் சேர்த்தாலே போதும். கேஸ் ஃப்ளேமை ஹைல வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா தண்ணி கொதிச்சு அரிசி எல்லாம் பாதி வெந்து வந்துட்டு இருக்கு. அரிசி ஒரு 60% வேகும் போது நம்ம தம் போடலாம். தண்ணி எல்லாமே கொஞ்சம் வத்தி போய் கொஞ்சம் தண்ணி மட்டும்தாங்க இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் நம்ம தம் போடுறதுக்கு. ஆல்ரெடி அரிசி எல்லாமே ஒரு 60லேருந்து 70% வெந்திருக்கும். இப்ப தட்டை போட்டு நம்ம தம் வச்சிடலாம். இதுக்கு மேல தட்டை போட்டு இதுக்கு மேல சுடு தண்ணியோ இல்லைன்னா இந்த மாதிரி கல்லோ வச்சிருங்க. நல்லா வெயிட்டான பொருளா ஏதாவது வைங்க. லோ ஃப்ளேம்ல 15 நிமிஷம் அப்படியே தம் வச்சிருங்க. 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்க, சூப்பரான ஹைதராபாடி பகாரா ரைஸ் ரெடி ஆயாச்சு. ரொம்ப மைல்டு ஃப்ளேவரா இருக்குங்க. பிரியாணில நம்ம நெறைய மசாலாங்க சேர்ப்போம். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ, அதே அளவு டேஸ்ட் இதுலயும் இருக்கும். பாருங்க எவ்வளோ அழகா வரையா சூப்பரா வந்திருக்கு. இது கூட நீங்க பிளெயின் சால்னாவோ, சிக்கன் குழம்போ, மட்டன் குழம்போ வச்சு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இது நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ரெசிபி சூப்பரா வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.